வர்ஷிப் அப்படின்னாலே இவருடைய பாடல்கள் இல்லாத வர்ஷிப் இல்லைங்கிற அளவுக்கு வர்ஷிப்பான பாடல்களை கொடுத்து ஸோ தேவனை அதன் மூலமாய் உயர்த்தி பிடித்து கொண்டு இருக்கிற பாஸ்டர் ரஞ்சித் ஜபா நம்மளோட கூட இருக்கிறாரு. ஆனால் எனக்கு அவர்கிட்ட வந்து ஒரு சின்ன வருத்தம். ஏன்னா அவர் எப்போ தமிழில் சாங் பண்ணுவார் அப்படிங்கிறது தான். தமிழில் தானே பாட்டே பண்ணுறேன்னா? தமிழில் தானே பண்ணுறீங்க. நானும் தமிழில் தாங்க பாடுறேன். அவங்களுக்குள்ள அந்த கேத்தலிக் உடைய ஒரு வெறி அப்படின்னு சொல்லலாம். எப்படி நீ அங்கே போகலாம் அல்லேலூயா குரூப்புக்கு அப்படின்ற ஒரு வெறி. எனக்குள்ள என்ன ஒரு வெறினா, ஒன்றுமே இல்லாத ஒரு இதுக்காக இவங்க வெறியாக இருக்கும்போது உண்மையாக ஆண்டுக்காக நான் என் வெறித்தனமோ அப்போவே எனக்கு புரிஞ்சிச்சு. நம்முடைய ஆசை விருப்பம், தேவனுடைய அழைப்பு, அபிஷேகம், இது வந்து எப்படி செப்பரேட் பண்ணி எந்த மியூசிக் ரொம்ப விரும்பணும்னோ அந்த மியூசிக்கை வந்து என் வாழ்க்கையை வேறு விதமாக கொண்டு போய் ப்ரேயர்லேயே வளர்ந்து சம்டைம் அந்த சர்ச்சில் உட்காந்துருக்கும் போது கேட்பேன், ஏசப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்க, யாருமே எங்கள் ஊரில் இல்லை. இப்படியெல்லாம் வளர்ந்து நான் கொஞ்சம் நல்லா வாசித்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோன்னே கடவுளத்துக்கு ஓரமாக வச்சுட்டேன், மியூசிக்கை மேலே வச்சுட்டேன். இப்போ ஈப்ரூவில் பாடல் வரிகள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த தீம்காகவே வச்சிங்களா, இந்த ட்ரெண்டுக்காக வச்சிங்களா, இல்லை என்ன மீனிங்கில் அது? ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வாதத்தை ஹைலைட் பண்ணிடுறோம், ஆசீர்வதிக்கிறவரை மறந்துடுறோம். நம்பிக்கைக்குரியவர், நம்பத்தக்கவர், என்ன நம்பி இருக்கிறாரு, அதனால் நான் அவரை நம்பி இருக்கிறேன். இப்போ நான் நம்புறது அவரால் வரும் அப்படின்னு எனக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஸோ இந்த செலிபிரிட்டி அப்படிங்கிறது வந்து கிறிஸ்டியன் இதில் வந்து தேவைப்படுதா? என்னோட ஒரு பாட்டில் கூட நான் எழுதியிருப்பேன், மரத்திலிருந்து வருமே கரத்திலிருந்து வருமே, எல்லாமே அவற்றிலிருந்து வந்திருக்கு. அப்போ நமக்கு முக்கியம் அவரும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறது மட்டும்தான். கர்த்தருக்காக போல கிட்டாருக்காக போனீங்க, அப்போ மியூசிக்காக போனேன். ஆனால் அது என் வாழ்க்கையை மாற்றிருச்சு ஒரு காலத்தில். சும்மா ஒரு ரைமிங்காக எதையோ சொல்ல விட மாட்டேங்கிறீங்களே. என்னோட ஒரு பாட்டில் கூட நான் எழுதியிருப்பேன், கண்மலை மறைவினில் அழைத்து சென்று, அப்படியே அதை பாடிடலாமே. கண்மலை மறைவினில் அழைத்து சென்று கரத்தின் மகிமையால் அணைத்து கொள்ளும் புது வல்லமை பாலனில் தந்து இன்னும் உமக்காய் எழும்ப செய்யும். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சாந்தா. இன்னைக்கு வந்து ஒரு வர்ஷிப் அப்படின்னாலே இவருடைய பாடல்கள் இல்லாத வர்ஷிப் இல்லைங்கிற அளவுக்கு வர்ஷிப்பான பாடல்களை கொடுத்து நிறைய மக்களை முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான டியூனு, லிரிக்கு இதெல்லாமே வச்சு சூப்பரான ஒரு வர்ஷிப் லீடராக வலம் வந்து கொண்டு இருக்கிற அவருடைய பாடல்கள் நிறைய யங்ஸ்டர்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளும் நம்பிக்கையான பாடல்களுமாக இருந்து உற்சாகமான பாடல்களாகவும் இருந்து ஸோ தேவனை அதன் மூலமாய் உயர்த்தி பிடித்து கொண்டு இருக்கிற பாஸ்டர் ரஞ்சித் ஜபா நம்மளோட கூட இருக்கிறாரு. ஆனால் எனக்கு அவர்கிட்ட வந்து ஒரு சின்ன வருத்தம். ஏன்னா அவர் எப்போ தமிழில் சாங் பண்ணுவார் அப்படிங்கிறது தான். தமிழில் தானே பாட்டே பண்ணுறேன்னா? தமிழில் தானே பண்ணுறீங்க. அப்படி சொல்கிறீங்களா? ஒருவேளை நான் நினச்சேன் ஏல் பிராசிம்னு எழுதியிருக்கனால ஒருவேளை அது தமிழ் வேர்டு இல்லையோ, அதனால் அப்படி சொல்கிறீங்களோ. இந்த கொஸ்டின் நீங்கள் என்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி என்னோட சீனியர்ஸ் நிறையா கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த வரிசையில் நம்மளும் வரோமா அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி என்னென்னா தமிழில் தான் பாட்டு பண்ணுறேன், இல்லை எல்லா பாட்டுமே தமிழ் தான். பட் என்னென்னா நான் ஒருவேளை நான் பர்சனலாக நான் பாடுற விதம், நான் பார்த்து பழகின விதம், நான் என்ன பாடணும் அதுதான் பள்ளிப்பீடத்துக்கு வரும்போது ரெக்கார்டிங் வரும்போது கொண்டு வரேன். மேபி அந்த ஸ்டைல் உங்களுக்கு அப்படி தெரியும். உங்களோட ரியல் நீங்கள் அதான் நானாக இருக்க விரும்புகிறேன். கரெக்ட், வெரி நைஸ். ஸோ இப்போ எல் பராசிம் நீங்களே ஆரம்பிச்சதுனால கேட்குறேன், அதுனா எல் பராசிம். ஏன் அப்படி கேட்குறேன்னா, நிறைய பேர் இப்போ ஈப்ரூவில் பாடல் வரிகள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த தீம்காகவே வச்சிங்களா, இந்த ட்ரெண்டுக்காக வச்சிங்களா, இல்லை என்ன மீனிங்கில் அதை செட் பண்ணி? ட்ரெண்டுக்காக அப்படியெல்லாம் எப்பயுமே நான் பாட்டு எழுதுன எதுவும் கிடையாது. எல் பெராசிம் அப்படிங்கிறது பைபிளில் இருக்க ஒரு வார்த்தை தான். பெராசிம் அப்படின்றது 2 சாமுவேல் 5 வரும்போது தாவீது பாருங்கள் ரெஃபாயிம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாரு. இப்போ ரெஃபாயிம் அப்படின்னா ஜாயின்ட்ஸ் கேம்ப் அப்படின்னு அர்த்தம், ராட்சதர்களின் பள்ளத்தாக்கு. அங்கே வந்து ஒன்லி ராட்சதர்கள் மாதிரி ஆட்கள் தான் இருப்பாங்க, உங்களை மாதிரி ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஸ்டைலாக ஆமாம், உங்களை மாதிரி ரொம்ப ஸ்டைலில் யாரும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப ராட்சதர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ராட்சதர்களின் பள்ளத்தாக்கு அதுதான் அந்த இடம். அப்போ ராட்சதர்களை பார்க்கும்போது தாவீது கேட்குறாரு, என்ன செய்யட்டும் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாரு. சொல்ல, நீ போ, நான் சத்ருவை தண்ணி ஓடுற மாதிரி துரத்தி விடுவேன்,
உடனே அந்த இடத்துக்கு தாவீது தான் பேர் வைக்கிறார். பாகால் பெராசிம் அப்படின்னு தாவீது தான் பேர் வைக்கிறார். இப்போ பாகால் பெராசிம் அப்படின்றது, பெராசிம் அப்படின்னாலே பிரேக்கர் அப்படின்னு அர்த்தம், உடைக்கிறவர். ஸோ ஏல் அப்படின்னா சுப்ரீம் காட். நீங்கள் பார்த்துருக்கலாம், ஏல் பெத்தேல் அப்படிலாம் பேர் வருது இல்லையா, ஏல் சுப்ரீம் காட். ஸோ நான் வந்து ஏல் பெராசிம் அப்படின்னு வச்சேன், தடையை உடைக்கிற ஆண்டவர். எல் பெராசிம் பர்சனலாக நான் சொல்கிறேன், என்னோட எல்லா ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்டோரியில் டெஃபினட்டாக இருக்கக்கூடிய ஒரு மியூசிக்காக இருக்கும். எல் பெராசிம் அப்படிங்கிற வரிகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்பத்தக்கவர் பாடல் வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங்கு. இப்போ நம்பத்தக்கவருக்கும் கட்டாயமாக ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், பிஹைண்ட் த ஸ்டோரி. கண்டிப்பாக நம்ம அதெல்லாம் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்டர் ரஞ்சித் ஜப்பா இப்போ அழகாக இருக்குது. அந்த பாஸ்டரை எடுத்துட்டு ரஞ்சித் ஜப்பான்னு ஒருத்தர் இருந்தார்ல, ஓகே, அந்த ரஞ்சித் ஜப்பா எந்த மாதிரியான ரஞ்சித் ஜப்பா? அந்த ரஞ்சித் ஜபா சும்மா வேஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். இல்லை, ஒருவேளை வெறும் ரஞ்சித் ஜபாவாக இருந்தால் நான் வந்து இன்னைக்கு ஐடிலே ஒர்க் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் சம்திங் ஏதாவது ஒரு அனலிஸ்டாவோ, இல்லை ஒரு என்ஜினியராகவோ, இல்லை ஒரு டேட்டா பேஸ், இல்லை ஒரு ஆர்கிடெக்ட், ஏதாவது ஒன்றா இருந்திருக்கலாம். ஐடியில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், யாருக்குமே தெரியாமல் ஒரு மூலையில் இருந்திருக்கலாம். பட் இந்த பாஸ்டர் ரஞ்சித் ஜபா அப்படின்னு வந்ததுனால இன்னைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன நோக்கம் வச்சாரோ, அவர் என்னை எதுக்காக அழைச்சாரோ அது நிறைவேறுது. அதனால் அது இல்லை அப்படின்னா நான் ஒரு மூலையில் கண்டிப்பாக ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சதுனால ஸோ கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு 5 இயர்ஸ் கிட்ட. அதுக்கப்புறம் தான் ஆண்டு ஊழியத்துக்கு கூப்பிட்டார். ஸோ அதனால் நான் ஐடியில் நான் வந்திருப்பேன், வந்து அப்படி ஒரு ஆளாக தான் இருந்திருப்பேன். அண்ட் மோரோ எனக்கு மியூசிக் கொஞ்சம் வாசிக்க தெரியும், கொஞ்சம் தெரியும். ஆமாம், கிட்டாரிஸ்ட், கிட்டார், கீபோர்டு வாசிப்பேன். அதனால் அந்த நாட்கள் காலேஜில் படிக்கும்போது ட்ரிச்சி செயின்ட் ஜோசப்ஸில் படிச்சுட்டு இருந்தேன். 2008 to 14, 6 இயர்ஸ் அங்கே தான். பிசிஏ, எம்சிஏ எல்லா குப்பையும் அங்கே தான். ஸோ அதனால் அப்போ படிக்கும்போது நிறைய இடங்களில் வாசிச்சுட்டு இருந்தேன், கீபோர்டு கிட்டாரில் வாசிச்சுட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு, கன்வென்ஷனுக்கு, இப்படிலாம் நிறையா வாசிச்சிருக்கிறேன். ஸோ மேபி அதில் ஏதாவது நான் ஒன்று பண்ணியிருக்கலாம். ஸோ வாசிக்கிறேன், இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போதே தெரியுது கட்டாயமாக ஏதாவது கிறிஸ்டியன் ஃபேமிலியில் தான் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆப்வியஸ்லி, கண்டிப்பாக. ஸோ நான் பிறந்து வளர்ந்த ஊர் வந்து தேனியில் வந்து உத்தமபாளையம் அப்படின்னு ஒரு ஊர். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா எங்கள் ஊர் வந்து இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா எனக்கே நான் ஒரு டைம் போகும்போது ட்ரைவ் பண்ணி போகிறேன், ரொம்ப அழகான ஊரில், ரொம்ப அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் வந்து ஊரோட பைபாஸ் தாண்டி போயிட்டு எப்படி ஊருக்குள்ளே போகிறேன்னு வழி தெரியல. காரணம் பட்டு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எப்படி உள்ளே வரதுன்னு கேட்டேன். ஸோ நான் அந்தளவுக்கு ஊர் இன்றைக்கி வளர்ந்துருக்கு. பட் நாங்கள் வளரும்போது அந்த நாட்களில் எதுவுமே இல்லை, ஊரில் தான் படித்தோம். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஊரில் படித்தேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் ராயப்பன்பட்டின்னு ஒரு ஊர், அங்கே ஒரு 4 இயர்ஸ், 9th to 12th வரைக்கும் அங்கே. ஸோ அங்கே படிச்சுட்டு இருந்தேன். எங்களுடைய ஃபேமிலி வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான பாரம்பரிய கேத்தலிக் ஃபேமிலி. எங்கள் அப்பா வந்து பயங்கர கேத்தலிக். ஸோ எங்கள் தாத்தா நல்லா ஹார்மோனியம் வாசிக்கக்கூடிய ஒருத்தர். ஸோ எங்கள் ஊரில் இருக்கிற சர்ச், இசை வந்து உங்கள் பாரம்பரியம் தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா நான் சொல்கிறது எனக்கு ஆண்டவர் இதை கொடுத்தது அபிஷேகத்தினால மட்டும்தான். நிச்சயமாக நான் அதை தான் நம்புகிறேன். பட் வேறு எதையும் நான் நம்புறது இல்லை. அதனால் அந்த ஃபேமிலிஸ் தான் அந்த கொயர்லாம் பாடிட்டு இருப்பாங்க. எங்கள் அப்பாவோட தம்பிங்க அவங்களாம் அதில் தான் நின்றுருப்பாங்க. அப்படி வளர்க்கப்பட்ட ஒரு பின்னணியம் தான் ஆக்சுவலாக. ஆனால் அம்மா வந்து ரட்சிப்பின் அனுபவத்தில் இருந்த ஒரு ஆள் தான். ஸோ என்ன தான் கேத்தலிக்கில் இருந்தாலும் அம்மா வந்து வீட்டு பக்கத்தில் சண்டே ஸ்கூலில் அனுப்பி விடுவாங்க. இந்த கன்வென்ஷன்ஸ்லாம் நடக்கும்போது ஊரில் நடக்கும், அக்டோபர் 2 யூத் மீட்டிங், மே மாதம் கன்வென்ஷன்ஸ் நடக்கும். அதில் வந்து எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு அங்கே அந்த மியூசிக் வாசிக்கிறவங்களாம் பார்க்கும்போது பயங்கர ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும். 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு சர்ச் இருந்தது. அங்கே வந்து ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் சூப்பராக கிட்டார் வாசிப்பார், செமையாக வாசிப்பார். அப்போ அவர் கிட்டார் வாசித்து பாடுறதை நான் பார்த்துட்டேன் ஒரு நாள் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு. எனக்கு என்ன தான் கேத்தலிக் போனாலும் அதில் ஒரு ஈடுபாடு இல்லை. ஆனால் அங்கே போகும்போது பயங்கர ஒரு இன்வால்மெண்ட் எனக்கு இருந்தது. ஸோ அதனால் அதிலே நான் அது அங்கே அடிக்கடி போவேன். எங்கள் அப்பா ஒரு கடை வச்சுருக்காரு, எலக்ட்ரானிக் ஷாப் வச்சுருக்காரு. ஒரே சொன்னா நீங்கள்? அக்கா ஒரு ஆள் இருக்கிறாங்க. ஆமாம். ஸோ அங்கே அப்பா ஒரு கடை வச்சுருக்காரு, எலக்ட்ரானிக் ஷாப். அப்போது எங்கள் அப்பா எப்பவுமே சண்டே கரெக்டாக மாதத்தில் டைமுக்கு இருக்கணும், உள்ளே போகணும். எல்லாத்துலையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, படிப்புலேருந்து எல்லாத்துலேயுமே பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, பயங்கரமாக அடிப்பார்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம். அது இல்லாமல் இப்போ அடுத்து ஒன்று சொல்கிறேன். எங்கள் அப்பா வீட்டில் வந்து அந்த சண்டே மாஸ் முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து சாப்பிடுவார், நாங்களும் உட்காந்து சாப்பிடுவோம். எங்கள் அப்பா அதுக்கப்புறம் கடைக்கு போவார். இவர் வெளியே போயிட்டார் அப்படின்னா நான் அந்த சர்ச்சுக்கு போயிடுவேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா அந்த பாஸ்டர் கிட்டார் வாசிக்கிறாரு, அவர் வாசிப்பார், சந்தோஷம் பொங்குது, அப்போ நான் சூப்பராக வாசிச்சு பாடுவார், பார்க்கவே நல்லா இருக்கும். நம்மளுக்கு கர்த்தருக்காக போல கிட்டாருக்காக போனீங்க? அப்போ மியூசிக்காக போனேன். ஆனால் அது என் வாழ்க்கையை மாற்றிருச்சு ஒரு காலத்தில். சும்மா ஒரு ரைமிங்காக எதையோ சொல்ல விட மாட்டேங்கிறீங்களே. அப்போது வந்து நான் வந்து அங்கே போகும்போது ஒரு நாள் நான் ஒரு ஆன்லைன் ப்ரேயரில் பாடிட்டு இருக்கும்போது எனக்குள்ளே அந்த அனாயிட்டிங்கை ஃபீல் பண்ண முடியுது. சம்திங் ஏதோ எனக்குள்ளே நடக்கிறத உணர முடிஞ்சுது. பட் என்னென்னா இதுக்கு இடையில்
எங்கள் அப்பா இன்னொரு மதியானம் சாப்பிட வரும்போது அவருக்கு தெரிஞ்சிருச்சு நான் வந்து கேத்தலிக் மாஸ்லேருந்து வந்தோடனே அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா வந்து அங்கே போனேன்னு தெரிஞ்சால் படிப்பு கூட அவ்வளோ அடிக்க மாட்டார், ஆனால் அங்கே போனேன்னு தெரிஞ்சால் பயங்கரமாக அடிப்பார். அவ்வளோ அடிப்பார் போட்டு, அந்த அடிப்பார். ஆனால் அடி வாங்கினாலும் நம்ம திரும்ப அங்கே தான் போவோம். அப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் வந்து சர்ச்சில் இந்த கிட்டாரை வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சு வாசிச்சுட்டு இருந்தேன் போல். அப்போ ஒரு நாள் எதேச்சியாக ஈவினிங் வீட்டுக்கு வர மாட்டார், வந்துட்டார். எதுக்கோ வந்தார்னு நினைக்கிறேன். வந்தோடனே நான் கரெக்டாக அந்த நேரம் கிட்டாரை கையில் வச்சுட்ருக்கேன். அப்படியே சொன்னார், தூக்கி உடச்சி விட்ருவேன் அப்படிலாம் சொன்னார். அந்த கிட்டாரை அப்படியே கொண்டு போய் திரும்ப வச்சுட்டேன் சர்ச்சில். ஏன்னா அவர் உடச்சிடுவார், அவ்வளோ கோவப்படுறது. ஆமாம், அவர் உடச்சிடுவார், அடிச்சிடுவார், எல்லாம் பண்ணுவார். பட் ஒரு 10th 11th ஸ்டாண்டர்ட் வரும்போது அவர் கண்டுக்கல. அவருக்கே புரிஞ்சிருச்சு நம்ம என்ன சொன்னாலும் இவன் வரமாட்டான் அப்படின்றது புரியும். எவ்வளோ ஸ்ட்ரிக் பண்ணி பார்த்தாரு. ஏன்னா எங்கள் தாத்தாலாம் கூப்பிட்டு கேட்பார், ரொம்ப நீ என்ன பாஸ்ட் ஆக போறியா அதெல்லாம் கேட்பாரு. பாட்டியெல்லாம் அப்படி சித்தப்பாலாம் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஏன்னா எல்லாம் எப்படின்னு சொல்லணும்னா அந்த அந்த அவங்களுக்குள்ள அந்த கேத்தலிக் உடைய ஒரு வெறி அப்படின்னு சொல்லலாம். எப்படி நீ அங்கே போகலாம் அல்லேலூயா குரூப்புக்கு அப்படின்ற ஒரு வெறி. எனக்குள்ள என்ன ஒரு வெறினா, ஒன்றுமே இல்லாத ஒரு இதுக்காக இவங்க வெறியா இருக்கும்போது உண்மையான ஆண்டருக்காக நான் ஏன் வெறித்தனமா, அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு, உண்மையான ஆண்டருக்காக நான் ஏன் வெறித்தனமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல நம்ம இதில் இருப்போம் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கீபோர்டு அதே சர்ச்லேயே நான் வாசிக்கிற அளவுக்கு ஆண்டர் உயர்த்தினார். அப்புறம் 2008 வரும்போது காலேஜ் ஸ்டடீஸ்க்காக ட்ரிச்சி வந்துட்டேன். ஸோ அப்போ வந்து நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மியூசிஷியன்ஸ் நிறைய சர்ச்சஸில் போய் வாசிக்க ஆரம்பித்தோம். ஸோ அப்படி படிப்படியாக அதுக்கப்புறம் ஆண்டு உயர்த்தினார் வைங்களேன். எந்த ஒர்ஷிப் லீடர்ஸோடைய சிடி ரிலீஸ் ஆனாலும் உடனே போய் ஃபஸ்ட்டு கடையில் போய் வாங்கிடுவேன். கான்சர்ட்ஸ்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா உடனே போய் வாங்குவேன். அப்படி வாங்கி அதெல்லாம் வீட்டில் போட்டு பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவே வந்து என்னை நல்லா அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணால் எங்கள் அப்பா முன்னாடி வந்து உட்கார்றாரு. அல்லேலூயா. ஆமாம். ஸோ பாஸ்டராக மாற்றிட்டேன். நைஸ் காட், சூப்பர். அதான் அப்போலேருந்து அந்த அபிஷேகம் வந்து உங்களை வந்து அதோட கூட இணைச்சிருக்கு, இசையோட கூட. அந்த அபிஷேகம் மட்டும்தான். நிச்சயமாக. சரி, பர்சனல் என்கவுண்டர், ஏதாவது கீழே விழுதல், தடுமாற்றம் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கா? இல்லை அப்படியே கரெக்டாக அங்கே கட் பண்ணால் இங்கே பாஸ்ட் ஆகிட்டீங்களே. ஆனால் இது வந்து இந்த ஜேர்னி வந்து மிகப்பெரிய ஜேர்னியாக இருக்கும்ல டெஃபினட்டாக. கண்டிப்பாக. இல்லை, இடையில நிறைய காரியங்கள் இருந்தது. ஈவன் காலேஜ் படிக்கும்போது மியூசிஷியனாக இருந்தனே தவிர ஸ்பிரிச்சுவலில் கொஞ்சம் டவுனாக தான் இருந்தது. அதுதான் நான் வந்து ஆக்சுவலாக எந்த மியூசிக் ரொம்ப விரும்பணுன்னோ அந்த மியூசிக்கை வந்து என் வாழ்க்கையை வேறு விதமாக கொண்டு போச்சு. அதுதான். பிகாஸ் எப்படின்னு அந்த கல்யாணத்துக்குலாம் போய் வாசிக்க ஆரம்பிச்சேன்னா, அப்புறம் காலேஜில் நிறைய காம்படிஷன்ஸ்லாம் போகும்போது அந்த வின் பண்ணணுங்கிற வெறி இருக்கும். ஸோ அப்போ வந்து சினிமா பாட்டு நிறையா வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதில் எஸ்பெஷலி இந்த இளையராஜாவுடைய பிஜிஎம்ஸ்லாம் எடுத்து அப்படி நிறைய லைவாக வாசித்து ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அப்போ தெரியல இது என்ன பண்ணுது அப்படின்றது. எனக்கு அப்போ அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது என்னை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் விட்டு தூரப்படுத்திட்டு இருந்தது அப்படிங்கிறது எனக்கு எங்கே தெரிஞ்சுன்னா படித்து முடிக்கும் போது தான் தெரிஞ்சுது. ஓகே. படித்து முடிச்சு வெளில வரும்போது நான் நினச்சேன் நான் பயங்கரமாக இருக்க போகிறேன் அப்படி இப்படின்னு. ஆனால் அங்கே ஒரு அடி விழுந்தது. ஜாப்க்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஜாப்குள்ளே போனேன். அடுத்து நான் அங்கே தான் நான் உணர்ந்தேன், நான் இவ்வளோ நாள் தூரம் போனதுக்கூடிய ரிசல்ட் இங்கே வந்துருச்சு. பட் அவர் இரக்கமுள்ள ஆண்டவர் என்னை கரெக்டாக திரும்ப பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சார். அதனால் எந்த காரியத்தை நான் ரொம்ப அதிகமாக நேசிச்சனோ அது வந்து என்னைய கொஞ்சம் பின்னாடி புஷ் பண்ணுறது தெரியாத ஒரு நிலைமை. நிறைய நேரங்களில் நம்ம வந்து இது சும்மா ஒரு இது தானே, இது ஒரு சின்ன காரியம் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம போய் செய்வோம். ஆனால் அது வந்து டோட்டலாக நம்முடைய ஃப்யூச்சருக்கு ஒல வைக்க வர்ற பிசாசோட பெரிய திட்டம் அதே தான். ஸோ அதை நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஏசப்பாவை விட மியூசிக் ரொம்ப பிடிக்குது. ஆமாம், அவரை விட அவர் கொடுத்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன்னா பிகாஸ் நான் வந்து எந்த கிளாஸுமே போய் படிக்கல மியூசிக். எங்கள் ஊரில் வந்து பழகிறதுக்கோ இல்லை வாங்குறதுக்கோ வாசிக்கிறதுக்கோ வசதியே கிடையாது. ஏன்னா நீங்கள் கேட்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. நான் வந்து ஒரு நாள் காலேஜ் படிக்கும்போது எங்கள் அம்மாட்ட போயிட்டாமா எனக்கு கீபோர்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ எங்கள் அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, உனக்கு ஃபீஸ் கட்டுறதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதில் நீ வந்து கீபோர்டு வேணும்னு வேற கேட்குற அப்படின்னு சொன்னது. கஷ்டமான ஃபேமிலி தான். ஆமாம் ஆமாம், கஷ்டமான ஃபேமிலி. அப்பா ஒரே ஆள் தான், எலக்ட்ரானிக் ஷாப் வச்சுருந்தாரு. ஸோ அக்கா ஒரு ஆள், அவங்களும் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது அந்த டைம் நான் போய் கேட்குறேன். ஏன்னா எனக்கு மியூசிக்னா அவ்வளோ வெறி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்புவீங்கன்னா தெரியல, நான் எப்படி கிட்டார் வாசித்தேன் அப்படின்னா அந்த நாட்களில் ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்து அட்டைப்பெட்டி, எங்கள் அப்பா எலக்ட்ரானிக் ஷாப்பில் அட்டைப்பெட்டி எடுத்து நடுவில் ரவுண்டாக ஹோல்ட் பண்ணி, எங்கள் அக்கா அந்த நாளில் ஸ்கூலில் படிக்கிறவங்கலாம் ஜடை தான் போடுவாங்க, தமிழ் மீடியம் தானே எல்லாருமே. இந்த ஸ்கூலில் யூனிஃபார்முக்கு ஜடைக்கு ரப்பர் பேண்ட் போடுவாங்க இல்லையா, அந்த ரப்பர் பேண்டை 6 பேண்ட் எடுத்து 6 ஸ்ட்ரிங் மாதிரி போட்டு மேலே ஒரு பென்சிலில் 2ஆக கட் பண்ணி மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சு அந்த பாக்ஸில் நடுவில் ஹோல்ட் பண்ணி இப்படி ரப்பர் பேண்ட் அடித்தா சவுண்டு வரும். இதுதான் நான் லிட்டரில் வாசித்த கிட்டார். ஆக்சுவலாக இன்றைக்கி பிறந்த குழந்தை கையில் கூட கிட்டார் இருக்குது இன்றைக்கி இல்லையா. ஸோ
நான் வந்து இப்போ பாருங்களேன் எவ்வளோ வெறித்தனமாக இருந்திருப்பேன்னு பாருங்களேன். ஸோ முறையை எங்கேயுமே போய் படிக்கல. அந்த பாஸ்ட் எனக்கு ஒரு நாள் பாருங்கள், கேரல் ரவுண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சர்ச்சில். அப்போ ஒரு நாள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நானும் அந்த குரூப்போட உட்காந்துருக்கிறேன் சர்ச்சில் உட்காந்து. திடீர்னு ஒரு பிரேக் டைம் கொடுத்தாங்க. அப்போ அந்த பிரேக் டைம் கொடுக்கும்போது கிட்டாரை வச்சுட்டார் கீழே. நான் எனக்கு பெரிய ஆசை இதை ஒரு வாட்டியை டச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி, ஒரு டைம் வந்து கிட்டாரை டச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கர ஒரு ஏக்கம். நான் போய் டிங்குன்னு ஸ்ட்ரிங்கை தட்டிட்டேன். அப்படி படுத்து முடிச்சு டப்புன்னு எந்திரிச்சிட்டாரு. எனக்கு பயம் அடிக்க போகிறார் போல அப்படின்னு கேட்டால், கிட்டார் படிக்கணுமா உனக்கு, வாசிக்கணுமா அப்படின்னு கேட்டார். நாமப்பா சார் எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு 3 கார்டு பிடிச்சி விட்டார், ADE பிடிச்சி விட்டார். அப்புறம் அவரை எப்போ பார்த்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, பேப்பரில் நானே டயக்ராம் வரைஞ்சிட்டு போய் அடுத்த மேஜர் எப்படி பிடிக்கிறது, சும்மா நம்பர் மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் உள்ளே போயிட்டு கதவை அடைச்சிடுவேன். கதவை அடைச்சி உள்ளே உட்காந்து அடின்னு போட்டு அதை போட்டு ஸ்டம் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்படி தான் லிட்டரில் நான் பழகினேன். அதுக்கப்புறம் கீபோர்டை பற்றி எதுவுமே தெரியாது. அந்த பாஸ்ட் நான் என்ன சொன்னார்னா, நான் வாசிக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் சர்ச்சில் வாசிக்க விட்டார் என்ன. ஏன்னா அந்த ஊரில் வாசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, ட்ரம்மு தான் அடிச்சிட்டு இருப்பாங்க. நீ வாசி, அவனுக்கு தெரியும் ஓரளவு கிட்டார் பிடிச்சிட்டப்பா வாசிப்பா அப்படின்னாரு. அப்புறம் பிடிச்சே வாசிச்சிட்டேன். அப்புறம் சொன்னார், நீ ஏன் கீபோர்டு வாசிக்கக்கூடாது, சர்ச்சில் ஒரு சின்ன கீபோர்டு இருந்தது. இது எந்த ஏஜில்? ஸ்கூல் டைமா காலேஜ்? ஸ்கூல் டைம் லைக் அந்த பீரியட் தான். அந்த அந்த அப்பா ஓகே பண்றாரு இல்லையா. ஸோ அப்பா ஓகே 10th படிக்கும் போது தான் எக்ஸாக்டாக கீபோர்டுக்குள்ளே வரேன். அது வரைக்கும் சும்மா கிட்டார் அடிப்பேன் சர்ச்சில். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு விஷயம் தெரியும், நான் கேத்தலிக் போயிட்டு மாஸ் முடிச்சுட்டு நான் இங்கே போகிறேன் அப்படின்றது எங்கள் அப்பாவுக்கு நல்லா தெரியும். ஆனால் விட்டாருன்னு வைங்களேன். ஏன்னா அவருக்கு புரிஞ்சிச்சு, இவன் என்ன ஆனாலும் வரப்போகிறது இல்லை எப்படியும் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு கேத்தலிக் போகும்போது ஒரு இன்வால்மெண்ட் இல்லை. டு பி ஃப்ராங்காக சொல்லணும்னா அதுதான், எனக்கு ஒரு இன்வால்மெண்ட்டே அதில் வரல. அவருக்கும் அது புரிஞ்சிருச்சு. கீபோர்டு வாசி அப்படின்னாரு. அப்போ இதே தான் பண்ணுவேன். சர்ச்சுக்குள்ளே போயிட்டு கதவை அடைச்சிட்டு லிட்டராக எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டுக்கும் அந்த சர்ச்சுக்கும் காட்டு வழியாக தான் நடந்து போகணும். 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நடந்து போகணும். காடு தான். இப்போ அந்த காடெல்லாம் வீடாக மாறி இருக்குது. இப்போ ஆண்டவர் பயங்கரமாக ப்ளஸ் பண்ணியிருக்காரு எங்கள் ஊரை. ஆனால் அது காடு வழி தான் நடந்து போகணும். நான் இங்கேருந்து கிளம்பி அவ்வளோ தூரம் நடந்து அப்படியே போவேன். போய் சர்ச்சு கீயை வாங்கிட்டு போய், ஒரு பாட்டி வச்சுருப்பாங்க சர்ச்சாகவே, அந்த பாட்டிகிட்ட போய் சர்ச் கீயை வாங்கிட்டு போய் திறந்து உள்ளே உட்காந்து கீபோர்டு எடுத்து வச்சுட்டு, அந்த பழைய கீபோர்டில் பார்த்தீங்கன்னா மேலே டயக்ராம்ஸ் வரும். அந்த டயக்ராமை பார்த்து ஓகே இப்படி பிடிச்சா ADE தானே, அப்போ இப்படி தானே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றா கவுண்ட் பண்ணி அப்படி தான் காட்சியை பிடிச்சேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கீபோர்டு வாசிக்க ஆரம்பித்தேன். ஸோ காலேஜ் வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா மியூசிஷியன்ஸ். ஸோ அது வாசிக்கும் போது தான் இந்த ப்ரேயர்லையே வளர்ந்து சம்டைம் அந்த சர்ச்சில் உட்காந்துருக்கும்போது கேட்பேன், ஏசப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்க, யாருமே எங்கள் ஊரில் இல்லை நீங்கள் சொல்லிக் கொடுங்க, போய் படிக்கிறதுக்கும் காசு இல்லையே. இப்படியெல்லாம் வளர்ந்து நான் கொஞ்சம் நல்லா வாசித்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோன்னே கடவுளுக்கு ஓரமாக வச்சுட்டேன், மியூசிக்கை மேலே வச்சுட்டேன். அதோட ரிசல்ட் தான் நான் முடிச்சு வரும்போது வெளியே தெரிஞ்சு. அதான் புரியுது. ரப்பர் பேண்டு கிட்டாரை வாசிச்சிருந்தோம் உங்களுக்கு, இப்போ ஒரு பெரிய பேண்டு கிடச்சோன்னே கர்த்தரை வந்து தள்ளி விடுறீங்க. ஆமாம். அப்போது நான் தூரமாக வச்சோடனே எனக்கு அப்போ அது வந்து நான் வந்து பயங்கரமாக இருக்கும்போது, ஏன்னா கல்யாணத்துக்கு வாசிக்கும் போது அப்போல்லாம் காசு தருவோம், 250 ரூபா கிடைக்கும்ல. அந்த நாட்களில் 250 அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட். அப்போ 3 நாள் கன்வென்ஷன் வாசிட்டு வந்தேன்னா 700 rupees தருவாங்க. அப்போ 3 days கன்வென்ஷனுக்கு. இப்போ 700, கல்யாணம் ஒரு 250, 1050, 1200, 1500 இப்படிலாம் கையில் காசு இருக்கும். பத்தாவதுக்கு நான் காலேஜில் இருக்கும்போது ஈவினிங்கில் போயிட்டு பக்கத்தில் இன்ஸ்டியூட்டில் மியூசிக் இன்ஸ்டியூட் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு ஆண்டவனை உயர்த்தினேன். போய் கிளாஸ் சொல்லி கொடுத்துருந்தேன். ஒரு 2 இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணேன், நான் ஷுவராக இருக்கேன். ஒன்று வந்து நானே என் ரூமுக்கு பசங்க வருவாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். என் காலேஜில் படிக்கிற என்னுடைய ஜூனியர்ஸே வருவாங்க. ஸோ அப்படியெல்லாம் மாறினோடனே இதை தூக்கி நல்லா மேலே வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் தூரமாக வச்சுட்டேன். பட் அதோடைய ரிசல்ட் எனக்கு பின்னாடி என்னை அள வைக்கும்போது தான் தெரிஞ்சது லைஃப்பில். அதனால் இன்றைக்கி நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு ஒன்று கொடுக்கும்போது, நான் இப்படி சொல்கிறேனே, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வாதத்தை ஹைலைட் பண்ணிடுறோம், ஆசீர்வதிக்கிறவரை மறந்துடுறோம். பட் அதோட ரிசல்ட் வந்து பின்னாடி நம்மளை அள வச்சிடும். அதனால் எப்போவுமே நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து அவர் மட்டுமா தான் இருக்கணும். அவர் கொடுக்குற கிஃப்ட் டேலண்ட்ஸ்லாம் செகண்டு தான், அவர் தான் ப்ரைமரி. அப்போ இந்த இசைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வழி இருக்குது. என்ன அந்த வழி? கரியரா? நான் வந்து என் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு வேளை நான் வந்து 7 ஆஃப் கூட வராமல் இருந்தால் நானும் நல்ல டேலண்ட்டை கொடுத்துருந்தாரு. ஐடிலையும் நான் வந்து நல்லா ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கலாம், பணம் இன்னும் நம்ம சம்பாதிச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் நல்ல ஒரு மியூசிஷியனாகவும் நான் இருந்திருக்கலாம், எங்கேயாவது போய் வாசிட்டு இருந்திருக்கலாம். ஒரு வேளை அதுலேயும் கொஞ்சம் நல்லா
வந்திருக்கலாமோ அப்படிங்கிற யோசனைகள் இருந்தது. ஆனால் எனக்கு அப்போ ஞாபகப்படுத்தினார், நீ வாசிச்ச, நீ பாடின, நீ எல்லாம் பண்ணன்னு சொல்கிறே, ஆனால் அது எங்கேருந்து வந்துச்சுங்கிறது ரொம்ப முக்கியம். என்னோட ஒரு பாட்டில் கூட நான் எழுதியிருப்பேன், பரத்திலிருந்து வருமே கரத்திலிருந்து வருமே, எல்லாமே அவற்றிலிருந்து வந்திருக்கு. அப்போ நமக்கு முக்கியம் அவரும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறது மட்டும்தான், அதெல்லாம் அடுத்தது தான். இப்போ இந்த எல்லா பாடலுக்கும் பின்னாடி கட்டாயமாக எனக்கு வந்து சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதில் குறிப்பாக சில பாடல்கள் நம்ம வந்து பேசலாம். எல் பராசிம், எல் பராசிமோட அந்த வார்த்தைக்கான மீனிங்கை சொன்னீங்க. ஸோ அந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரியம் என்ன? ஏல் பராசிம் ஆக்சுவலாக அந்த பாட்டு வந்து அது என்னுடைய ஒரு சர்மன். ஒரு நாள் காலையில் நான் பிரசங்கம் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். அப்போ என்னுடைய சர்மன் அந்த ரெஃபாயிமின் அனுபவங்கள்லாம் ஆண்டவர் எப்படி பால் பராசிம் தாவீது எப்படி நேம் பண்ணுறாரு, ஹி நேம்ட் இட் அஸ் பால் பராசிம் அப்படின்னு தான் இருக்குது. ரொம்ப தெளிவாக போட்டிருக்காங்க இங்கிலீஷில். அவர் பால் பராசிம்னு பேர் வச்சார் அப்படின்னு சொல்லி. இப்போ தாவீது பேர் வைக்கிறார் அப்போனா என்னென்னா அங்கே தடை உடையுது, தாவீதுடைய தலை உயருது. ஸோ என்னுடைய சர்மனுடைய கண்டென்ட் இதுதான், தடை உடையும் தலை உயரும். நல்லா இருக்கா? எதுவுமே சொல்ல மாட்டீங்க நீங்க. பக்காவா இருக்கு, எங்கேயுமே ஸ்டாப் பண்ண முடியல. தமிழ்ல பாடுறீங்களான்னு கேக்குறீங்க, அப்புறம் இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. இதெல்லாம் பஞ்சா இருக்கு எல்லாமே. சரி, பஞ்ச் டயலாக்லாம் கை தட்டி விசில் அடிக்கிறோம். ஆனா நீங்க கேப் விட்டா வேற எங்கேயா கண்டென்ட் மாறிட போகுதுன்னு சரி கண்டென்ட் அப்படி சொல்றீங்க நீங்க. ஓகே, தடை உடையும் தலை உயருது. இப்போ நான் ப்ரீச் முடிச்சிட்டேன், என்னுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் டெலிவர் பண்ணி ப்ரேயர் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது எனக்குள்ளே திரும்ப இது ஓடுது, தடை உடையும் தலை உயரும். அப்புறம் யூஸ்வலாக ஏதாவது எனக்குள்ளே அப்படி ஓடிட்டுச்சுன்னா கீபோர்டு அதிகமாக திறந்து அப்படியே உட்காந்து பர்சனலாக வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன். கீபோர்டோ இல்லை கிட்டாரோ திறந்து வச்சு, ஏன்னா நான் வாசிக்கிற டைம் அது மட்டும்தான், மற்ற டைம்லாம் இப்போல்லாம் வாசிக்கிறதே இல்லை. ஸோ அப்போ கீபோர்ட் திறந்து நான் வர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்குள்ளே திரும்ப ஞாபகம் வருது, தடை உடையும் அப்போனா என் தலை உயரும். அப்போ என் தலையை உயர்த்துறவர் எனக்குள்ளே இருக்கிறார். பாருங்களேன், இப்போது ஜெயண்ட் அப்படின்னா நமக்கு யாரை தெரியும்? கோலியாத்தை தெரியும். ராட்சதனா கோலியாத்தை வந்து சின்ன பிள்ளை கூட தெரியும். இப்போ ஒரு ராட்சதன் ஓகே, சவுல்கிட்ட போய் சொல்கிறார் நான் அடிக்கிறேன் தூக்குனார் அதே மாதிரி. ஆனால் ஜெயண்ட்ஸ் கேம்ப் அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அத்தனை பேர் இருக்கும்போது அங்கே பார்க்க வேண்டிய ராஜாட்ட கேட்குறாரு, என்ன செய்யட்டும்னு கேட்குறாரு டேவிடு. அப்போது கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ நான் துரத்துறேன் அப்படிங்கிறார். நீ ஜஸ்ட்டு போ நான் துரத்துறேன். இதெல்லாம் எனக்குள்ளே திரும்ப திரும்ப ஞாபகம் வருது, நீ போய் நில்லு நான் துரத்துறேன். அப்போ ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறார். இந்த கடைசி கால சபைகளுக்குள்ளே ஏதோ துரத்த வேண்டியதை கர்த்தர் துரத்த விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு டங்ஸில் நான் பேச ஆரம்பிக்கும் போது தான் எனக்குள்ளே கீபோர்டில் கை வச்சு அப்படியே பேசுகிறேன். அப்போ வருது, தடை உடையும் தலை உயரும். உடனே எழுதுறேன், தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லை. டேவிட் அப்படி தானே ஃபீல் பண்ணியிருப்பார். நான் ஒரு ஆள் முன்னாடி 300 பேர் நின்று எனக்கு என்ன, ஆனால் அந்த 300 பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். கரெக்டாக நான் சொல்கிறது? அப்போ டேவிட் அப்படி தானே ஃபீல் பண்ணியிருப்பாரு, என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லை. 300 பேருக்கு முன்னாடி இவர் போய் நிற்கிறார். அப்போனா இவர் நிலைமை, என் நிலைமை அறிந்திரும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. ஏன்னா ஏல் பராசிம், த லார்ட் ஆஃப் பிரேக் த்ரூ. ஏல் பராசிம் தடைகளை உடைப்பவர். ஏல் பராசிம் வெற்றியை தருபவர். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தாவீது எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடி. இரட்டிப்பான நன்மைகளை தருகிறவர். சேமனுடைய கண்டென்ட்டை அப்படியே பாட்டாக எழுதினேன், ப்ரொஃபேட்டிக்கலாக அதை ரிலீஸ் பண்ணிவிட்டோம். தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே, என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. ரைஸ் கார்டு இன்னைக்கு நிறைய பேருக்கு அது வந்து மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு பாடல். இது இப்போ கூட எனக்கு தெரிஞ்சு சாங்கை டீகோட் பண்ணுறீங்க, அது சர்மனாக இருக்குது. இதுக்கு பின்னாடி ஏதாவது உங்களுக்கு பெரிய தடைகள் வந்திருக்கா? அந்த தலை உயர்த்தப்படுகிற சூழல், இந்த மாதிரி ஒரு 300 ராட்சதர்களுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு வந்திருக்கு? தடை அப்படின்னு சொன்னால் நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வெளியிலேருந்து வர தடையை விட உள்ளேருந்து வர்றது தான் இன்னைக்கு, அதை தாண்டது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளை யாராவது தெரியாத ஒரு ஆளோ இல்லை நமக்கு புதுசாக இருக்கிற ஒரு ஆள், எப்படி சொல்லுனேன், புறஜாதி யாராவது நம்மளை விரோதிச்சா நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு நமக்கு முதுகில் குத்துவாங்க தெரியுமா? அப்படிலாம் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். நான் ஜெயன் சொன்னால் அவங்கள தான் சொல்லுவேன். நம்ம கூட நல்லா இருக்கிற மாதிரியே இருந்துட்டு, நம்ம கூடயே சாப்பிட்டுட்டு, நம்ம கூட எல்லாம் பண்ணிவிட்டு நம்மளை பற்றி பேசுகிறாங்க தெரியுமா பின்னாடி.
அப்போ இதெல்லாம் வரும்போது நம்ம யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? ஆண்டவரே இந்த ராட்சதர்களை ஃபேஸ் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் ஏல் பராசிம் நீங்கள் தான் அப்படின்னு அவர்கிட்ட தானே போய் சொல்ல முடியும். யோசேப்பு அவங்க சகோதரர்களுக்காக எழுதின பாடல் மாதிரி அது. ஏன் அப்படியே வச்சுக்கோங்களேன் நீங்கள், ஏன்னா அந்த சகோதரர்கள் திரும்ப தேடி வந்ததே மறந்துடக்கூடாது. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்சி வந்து இந்த தேர்ட் ஸ்டான்ஸை நான் எழுதியிருப்பேன். நேர்த்தியான இடங்களில் எல்லாம் அப்படியே பாடிடுங்க சொல்கிறது. நேர்த்தியான இடங்களில் எல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அழிப்பி வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவீர். அது வந்து எனக்கு நான் எழுதினதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, எஸ்பெஷலி நம்பத்தக்கவரில் அந்த ஃபஸ்ட் ஸ்டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வாழ்க்கை பயணமெல்லாம் அந்த அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா ஏல் பராசிமுடைய தேர்ட் ஸ்டான்ஸை பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் அப்பான டைம் நான் வந்து நிறைய பேர் வர்ஷிப் லீடர்ஸுடைய சிடி வந்தால் உடனே போய் வாங்குவேன், இவங்களெல்லாம் பார்க்க முடியுமா, இவங்களாம் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் அவங்கள ஒரு ஆளாக நம்மளையும் பக்கத்துலேயே நிப்பாட்டி வச்சுருக்காரு, எல்லாரோடையும் வச்சுருக்கிறாரு அப்படின்னும் போது. இன்னொன்று, இன்னைக்கு சொந்த ஊர்லேயே என்னை மீட்டிங் புக் பண்ணுற அளவுக்கு தீர்க்கதரிசிக்கு சொந்த ஊரில் மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் நான் என் சொந்த ஊருக்கே என்னை இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இதெல்லாம் யார் செய்கிறாங்கன்னா ஒரு சரியான போர்ஷன் ஆண்டர் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நான் டெஸ்டிமோனி அப்படின்னு இந்த பாட்டில் நான் சொல்லணும்னா எனக்கு பர்சனலாக நான் இதை தான் சொல்லுவேன். என்னை சரியான இடத்துல கொண்டு போய் ராஜாக்களோட ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறார். அதனால் எனக்கு பர்சனலாக அதுதான். மேபி மற்றவங்களுடையது நிறையா இருக்கலாம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது. நம்பத்தக்கவர்னு ஒரு பாடல், என்னமோ நம்பி ஏமாந்த மாதிரியான பாடல் வரிகளாகவே இருக்கு. அது அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன். நிறைய பேர் ஏமாற்றிருக்கிறாங்க, நிறைய பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம உண்மையை நேசித்தவங்க நமக்கு எதிராக மாறி இருக்கிறாங்க, எதிராக எழும்பியிருக்காங்க. அது நம்பத்தக்கவர் எழுதும்போது அந்த பீரியட் வந்து நான் வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்துக்குள்ளே இருந்த ஒரு பீரியட். லைஃப்பில் அடுத்தது என்ன ஃப்யூச்சர் என்னன்னே தெரியாமல் இருந்த ஒரு பீரியட். இன்னொன்று, ஆண்டவர் என்ன அப்போ தான் முழு நேரம் ஊழியத்துக்கு அழைக்க போகிறார். ஆனால் அந்த நாட்களில் நிறைய பிரச்சனைங்க, நிறைய போராட்டங்கள். எப்படி அப்படின்னா, யாரோட நான் நல்லா க்ளோஸாக இருந்தனோ, யாரோட நேசிச்சனோ, யாரை உண்மையாக அன்பு செலுத்தினோ, இவங்களாம் திடீர்னு எனக்கு பயங்கரமாக எதிர்த்து எழும்பி என்னை ஓவரால் முடக்க நினச்ச ஒரு டைம். அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ ஒரு நாள் ராத்திரி, அப்போ வேலையை விட்டேன், அந்த டைம் வந்து சொந்த ஊரில் போயிருந்தேன். சொந்த ஊரில் போய் இருக்கும்போது காசே இல்லைன்னா எல்லோரும் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க இல்லையா. அப்படி நிறைய காரியங்கள், நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது தான் பைபிள் சொல்லுது, நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டுச்சு இந்த வசனத்தை வாசிக்கும் போது. அப்போ நான் உன்னை நம்புகிறேன், எனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது, எனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, என் ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்துவார், என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கி இப்படி உங்களோட உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கேன், என்னையும் கூப்பிட்டு பண்ணுறீங்க. நம்பிக்கைக்குரியவர், நம்பத்தக்கவர், என்ன நம்பி இருக்கிறாரு, அதனால் நான் அவரை நம்பி இருக்கிறேன். இப்போ நான் நம்புறது அவரால் வரும் அப்படின்னு எனக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவர், என்னை பெருக செய்கிறவர். இந்த பாட்டோட ஒவ்வொரு லைனுமே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் எழுதியிருப்பேன். என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மேகம், அற்பமான ஆரம்பம் சம்பூர்ணமாய் மாறும், கண்ணீரோடு விதைச்சதெல்லாம் கம்பீரமாக அறுப்பேன். அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அது, பாட்டுடைய ஃபுல் லைன்ஸ் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை. இன்னைக்கு ஆண்டவர் இப்படி உட்கார வச்சிருக்கிறார். அதனால தான் நான் நம்பத்தக்கவர் எழுதினேன். எல்லாம் ரொம்ப மெச்சூர்டான ஒரு லைன்ஸ், எல்லாமே வந்து வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பொருந்தக்கூடியது. நீங்கள் எங்கே வந்து உங்களுடைய காலிங்கை உறுதியாக பிடிச்சிக்கிட்டீங்க? இந்த மாதிரி பாடல்கள் நிறைய வர்றதுனால இசை நமக்கு வந்து டேலண்ட் இல்லை. நீங்கள் அடிக்கடி சொன்ன ஒரு விஷயம் நான் ஆரம்பத்துலேருந்தே பார்க்குறேன், எங்களுடைய பாரம்பரியம் இல்லை இசை, அப்படியே இருந்தாலும் நான் அதை என்னோட தேவன் தந்த அபிஷேகமாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இது டேலண்ட் இல்லை, காடோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லா இடங்கள்லையும் நீங்கள் வந்து ஆண்டவர் ஆனர் பண்ணுறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து மியூசிக், நல்ல பாடலும் எழுதுறீங்க, நல்லா பாடுறீங்க, இதெல்லாம் வரப்போ நம்மளுடைய காலிங்கை உறுதியாக பிடிச்சிக்கிட்டு நம்ம இனிமேல் பாடினா இனிமேல் வாசித்த ஆண்டவருக்காக தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கே உங்களுடைய அழைப்பை உறுதியாக பிடிச்சிக்கிட்டீங்க? இது வந்து நான் எடுத்தது வந்து 2016, 2016 தான் நான் வந்து அப்போ தான் ஆண்டவர் என் கூட பேச ஆரம்பிக்கிறார். நீ எதுக்காக அழைக்கப்பட்ட, ஏன்னா ஊரில் இருக்கு அப்படி சொல்லலாமா, இல்லைன்னா ஆண்டவர் பேசுகிற அளவுக்கு நான் ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாமா? அப்படியும் சொல்லலாம். ஏன்னா நான் வந்து அதான் சொல்கிறேனே, 2016 நான் வந்து யங் ஸ்டேஜில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் அதை சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலாக.
அந்த சர்ச்சில் போய் கீபோர்டில் வாசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன் தெரியுமா. அப்போ வந்து வாலிப நாட்கள் என்ன பண்ணுவேன்னா பைபிள் எடுத்துகிட்டு ராத்திரியெல்லாம் உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பேன். ஈவன் காலேஜ் படிக்கும்போது சினிமா பாட்டு வாசிக்கும் போது நைட்டு உட்காந்து பைபிள் வாசிப்பாங்க. நான் கல்யாணத்தில் போய் இளையராஜா சாங்ஸ் வாசிச்சுட்டு வருவேன். ஆனால் நைட்டு வந்து பைபிள் எடுத்து உட்காந்து அப்படி விடாமல் படிச்சுட்டு மார்க் பண்ணி படிச்சுட்டு இருப்பேன். எனக்கு அப்போ பைபிள் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதான் உங்களுக்கு வாசிக்கிறது பிடிச்சிருக்கு. வாசிக்கிறது ஒண்ணே கிட்டார் வாசிப்பீங்க, இல்லை கீபோர்டு வாசிப்பீங்க, அப்படிலாம் பைபிள் வாசிப்பேன். ஆமாம், அப்படி வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பைபிள் வந்து வாசிச்சுட்டே இருப்பேன் ரொம்ப. ஆனால் அந்த ஓகே அந்த 2016 அந்த டைமில் ஆண்டவர் என் கூட பேச ஆரம்பிக்கிறார். நீ அழைக்கப்பட்டதெல்லாம் இதுக்கு தான் அப்படின்ட்டு. இப்போ ஒரு நாள் ஒரு கான்செர்ட் அட்டன் பண்ணேன். சென்னையில் நடந்த ஒரு கான்செர்ட் அட்டன் பண்ணும்போது அந்த கான்செர்ட்டை நான் போய் முன்னாடி போய் உட்காந்துட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஊர்லேருந்து வந்ததுனால, ட்ரெஸ்ஸிலேருந்து வந்ததுனால எனக்கு அன்னைக்கு வந்து மியூசிஷியன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே அப்படியே ஹாய் ஓயின்னு ஆயிடுச்சு. இவங்கெல்லாம் பயங்கரமாக இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு. நான் வந்து செயின்ட் ஜார்ஜஸ் கிரவுண்ட்ஸில் நடந்த கான்செர்ட்டில் 6 o'clock கான்செர்ட்டுக்கு நான் உள்ளே போன டைம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2:45க்கு மதியானம் போகிறேன், சென்னை சூடோட. அப்போ உள்ளே போய் உட்காந்துருக்கேன். அங்கே ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஃப்ரண்ட்டில் போய் உட்காந்துட்டேன். கடைசியில் ஒரு 5:45 6 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம் வந்து ஒரு அம்மா வந்துட்டு ஒய் யூ சிட்டிங் ஹியர் அப்படின்னா. நான் சொன்னேன் கான்செர்ட் அட்டன் பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க திஸ் த பிளேஸ் ஃபார் விஐபி அலோன் அப்படின்னாங்க. தெரியாமல் அங்கே போய் உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி திரும்பி பார்த்தா என்ன கூட பயங்கரமான க்ரௌட் இருக்கிறாங்க. அப்போ நான் எந்திரிச்சு என்னை பின்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசிக்கு போயிட்டேன். லாஸ்ட்ல இருந்து தான் இப்போ என்னால் பார்க்க முடியும். அப்போ அன்னைக்கு நான் லிட்டரலாக எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. எனக்கு ஆக்சுவலாக இது மாதிரி இடத்துலலாம் நம்ம நிற்க முடியாது, நமக்கு இதெல்லாம் கொடுத்து வைக்கல போல் அப்படின்னு நினச்சிட்டு லிட்டரலாக எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. அப்போ நான் வந்து தங்கி இருந்த ரூமில் வந்துட்டு அன்றைக்கி நைட் கொஞ்சம் சரி நம்ம ரொம்ப நாள் ஆச்சு ப்ரேயர்லாம் பண்ணி கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி லிட்ரலாக நான் உட்காரும்போது தான் இந்த வாலிப நாட்களில் ஊரில் கீபோர்டு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சர்ச்சு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணது எனக்கு அங்கே ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஒரு அனுபவம் திரும்ப அன்றைக்கி நைட்டு வந்துச்சு. எனக்கு எந்த மந்த்துலாம் ஞாபகம் இல்லை, 2016 மட்டும் ஞாபகம் வருது. ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், எனக்கு லிட்ரலாக தெரியுது, இதே சிட்டியில் உன் தலையை நான் உயர்த்தி நிப்பாட்டுவேன், இதே சிட்டியில் உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை கொண்டு பல தேசங்களில் பயன்படுத்துவேன், தேசங்கள் உனக்காக வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்குள்ளே இது தோண நான் வந்து என் லைஃப் ஸ்டைலை அதிகமாக ப்ரேயருக்குள்ளே அப்படியே மாற்ற ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த டேலேருந்து அதிகமாக ஜோம் பண்ண ஆரம்பித்தேன். எங்கெங்கெல்லாம் நம்மளால் வர முடியாதுன்னு நினச்சினோம், இப்போ எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வருது, ஒரு நாள் வரப்போகுது, கர்த்தரை உயர்த்த போகிறாரு அப்படின்னு சொல்லி. 2016க்கும் 2026க்கும் ஒரு 10 வருஷம் கேப்பு தான். ஆனால் அந்த 19 தான் நம்பத்தக்க ரிலீஸ் ஆச்சு. 18 அக்டோபர் தான் ஃபுல் டைம் ஃபர்ஸ்ட் சாங்கா நம்பத்தக்க. இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணோம். 18ல் நிசின்னு ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணோம். பட் நல்லா ரீச் ஆனதில் நம்பத்தக்கவர் தான் ஃபர்ஸ்ட் ரீச் ஆனதில். அப்போது ஸோ இதெல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்த நான் வந்து அப்படியே சினிமா பாட்டு வாசிக்கிறத விட்டேன். அந்த சினிமா ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொஞ்சம் என்னை செப்பரேட் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாரையும் விட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒதுங்க ஆரம்பித்தேன். யூஸ்வலாகவே பொதுவாக ரொம்ப யாரோடையும் மிங்கிள் ஆக மாட்டேன். பட் அந்த நாட்களில் இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படி, அதனால் எல்லாரையும் விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கான்டெக்ட்ஸ் எல்லாம் கட் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவருக்குள்ளே நல்லா இன்னும் வளர ஆரம்பித்தேன், பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் 17 அதெல்லாம் தாண்டும்போது 18ல் ஆண்டவர் தெளிவாக பேசினார் என் கூட, நீ முழு நேரமாக வரணும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் சமூகத்தில் நான் சொல்கிறேன், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. இது சொல்கிறேங்க, எங்கள் அம்மா வந்து ஆக்சுவலாக சர்ச்சுக்கு போ அப்படின்னு சொன்னதே எங்கள் அம்மா தான். எங்கள் பிள்ளை ஊழியக்காரனாக வரணும்னு ஜெபம் பண்ணது எங்கள் அம்மா தான். ஆனால் வேலையை விட்டுட்டு நான் முழு நேரம் ஊழியத்துக்கு வரும்போது எங்கள் அம்மா எதிர்த்து நின்ட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கர அகைன்ஸ்டாக நின்னாங்க. அன்றைக்கி நீ வந்து எனக்காக நீ பயங்கரமாக ஷைன் பண்ணுவ அப்படின்னு. அன்றைக்கி வந்து ஆண்டவர் என் கூட லிட்டரலாக அப்போருந்து பேச ஆரம்பித்தார். ஸோ நான் அதிகமாக ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். தனியாக உட்காந்து கிட்டார் வாசித்து பழைய மாதிரி ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதான் சொல்கிறேன், என்னுடைய ப்ரையாரிட்டியை திரும்ப காடை மாற்ற ஆரம்பித்தேன். மியூசிக்கை விட்டுட்டு இதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார், டேலண்ட்டை விட்டுட்டு கிஃப்ட்டை விட்டுட்டு இது எல்லாத்தையும் விட ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் கரத்தில் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்னை வெளியில் கொண்டு வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சேன். ஓகே, நீங்கள் வந்து இப்போ அழைப்பு புரிஞ்சுக்கிட்டீங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்டுட்டீங்க. இப்போ என்ன ஊழியம் பண்ணலாம், அப்போ ஊழியத்துக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ என்ன ஊழியம் ஆரம்பிக்கலாம்? ப்ரீச் பண்ணலாமா, உங்களோட இல்லை பாடல்கள் வெளியிடலாமா, இல்லை வர்ஷிப் பண்ணணுமா, என்ன ஃபஸ்ட்டு ஒரு முடிவு எடுப்போம்ல நம்ம, இதை தேவனுக்காக செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி. முதல்ல நான் வந்து ஆண்டவர் என்கிட்ட சொன்ன விஷயம் ஒன்று, நான் ஆராதனையில் தான் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி.
ஸோ அதனால் நான் அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதனால் நிறைய இடங்களில் நான் வர்ஷிப் நடத்த கூப்பிட்டாங்க. சில இடங்களில் போய் ஸ்பெஷல் சாங் பாடும்போதே சொல்லுவாங்க, தம்பி நீ பாடும்போதே பயங்கர பிரசன்னமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்களே வந்து என்னை வர்ஷிப் லீட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ண ஆரம்பித்தேன். சும்மா சின்ன சின்ன இடங்களில் அப்படியே போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் என் மனசில் ஒரு CD ரிலீஸ் பண்ணணும் ஒரு பிளானை கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அதையும் பண்ணேன். அதையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் மேரேஜ்க்கு அப்புறம் நம்பத்தக்கவர் ரிலீஸ் பண்ணோம். அந்த சாங் வந்ததுக்கப்புறம் மேரேஜ் ஆனது இந்த ஊழியக்காரர் அப்படின்றத தெரிஞ்சே பண்ணாங்களா? ஆமாம், ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒர்க்கிங் ப்ளஸ் மினிஸ்ட்ரி. ஏன்னா அந்த 2018 அக்டோபர் தான் நான் ஃபுல் டைமாகவே வர போகிறேன். அது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபுல் டைமாக வரதுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணேன். ஆமாம் ஆமாம். அந்த நாட்கள்லையும் அதிகமாக ஆண்டவரோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மேரேஜ் ஆனப்பையும் 2 பேரும் நிறைய ட்ராவல் பண்ணோம், நிறைய எங்களை வர்ஷிப் கூப்பிடுவாங்க, அப்படி போயிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் CD நிறைய வர்ஷிப் லீடர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க, நிறைய பேர் நிறைய பாசஸ் ரிலீஸ் பண்ணாங்க சர்ச்சஸில். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நான் வந்து இந்த வேர்டை வாசிட்டு இருந்தேன். ப்ரீச்சிங்ஸும் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ அதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நம்பத்தக்கவர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஒரு அலை அடித்த மாதிரி அப்படின்னு சொல்லலாமே. ஸோ வர்ஷிப்பில் நான் எப்படியெல்லாம் எதிர்பார்த்தனோ அந்தளவு ஆண்டவர் கொண்டு போனார். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாங்ஸாக வந்தது, வாக்குத்தத்தம் செய்தவர், இப்படி 1 by 1. அப்புறம் என்னுடைய காலிங் ஒரு பாஸ்டல் காலிங் அப்படிங்கிறத வந்து நிறைய நான் மீட்டிங்ஸ் போக போக ஆண்டவர் என் மூலமாக செய்கிற காரியங்களை வச்சு அப்புறம் தனியாக ஜெபிக்கும்போது தான் நான் வந்து அதை புரிய ஆரம்பித்தேன். ஆமாம். ஸோ அதனால் இப்போ வந்து என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே எப்படியாவது டிசைபிள்ஸ் உருவாக்கணும். ஆமாம், சீஷர்கள் ஆண்டவருக்காக உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஒரு புரிதலுக்காக கேட்குறேன், நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்முடைய ஆசை விருப்பம் இதுக்கும் தேவனுடைய அழைப்பு அபிஷேகம் இது வந்து எப்படி செப்பரேட் பண்ணீங்க? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய மியூசிஷியன்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு, கான்சர்ட்ஸ் போகும்போது உங்களுக்கு வந்து ஆசை வந்திருக்கு, நம்ம இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அங்கேருந்து பின்னாடி போனதுக்கப்புறம் ஒரு பெயின், அதில் போய்ட்டு ப்ரே பண்ணுறீங்க. இது வந்து மேபி உங்களுடைய ஆசை விருப்பம், இதில் வந்து தேவனுடைய அழைப்பை வந்து எப்படி செப்பரேட் பண்ணீங்க, எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டீங்க? ரொம்ப நல்லா. இப்போ நீங்கள் விரும்பின காரியங்கள் எல்லாம் நடக்குது, ஸோ இதில் வந்து கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு அப்படின்னு. மைட் பி நீங்கள் வந்து பாடவே முடியாமல், மியூசிக்கே வாசிக்க முடியாமல் எடுத்தோடனே ஆண்டவர் உங்களை ப்ரீச்சிங்க்கு பயன்படுத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க? ஆக்சுவலாக என்னுடைய ஆசை விருப்பம்லாம் இப்பவும் கேட்டிங்கன்னா, நான் வந்து உண்மையாக சொன்ன நிறைய தேசங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். நல்லா இருக்கு, உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் என் மேலே தேவன் வச்சிருக்கிற திட்டம் வந்து நான் ஒரு சர்ச் ரன் பண்ணி பலர் ஆண்டவருக்காக இங்கே நான் உருவாக்கணும். சென்னையில் ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணி அங்கே நான் உருவாக்கணும். நான் சொன்னேன் டிசேபிள்ஷிப் எடுக்கணும் அப்படின்னு. பட் என்னுடைய பர்சனலாக நான் ட்ராவலிங்கை நான் ரொம்ப விரும்புகிறேன். ஏன்னா நான் ட்ராவல் பண்ணும்போது எல்லாமே எனக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ஆசை விருப்பத்தை நான் என்னைக்கு வந்து ஆண்டவரே உங்கள் சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணும், இப்போ அந்த விருப்பம்லாம் மறைய ஆரம்பிக்குது. இப்போ நான் ரொம்ப நேரம் பாடுறதில்ல, ரொம்ப நேரம் எதுவும் பண்ணுறதில்ல. இப்போ எனக்கு முன்னாடி ட்ராவல் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா நான் ஓப்பனாக பேசுகிறேன்னே, வெளிநாட்டுக்கு போகணும்னா யாருமே அதை வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். அது பெரிய தேவனுடைய ஆசீர்வாதம்னு நினைப்போம். ஆனால் இவ்வளோ நாடுகளுக்கு போனதுக்கப்புறம் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் ஓகே, ஆண்டவர் எனக்காக செஞ்ச ஒரு காரியம். பட் இதெல்லாம் எனக்கு விருப்பமாகவும் இருந்துச்சு ஒரு காலத்தில். நம்ம அங்கே போகணும், இங்கே போகணும், ஆண்டவருக்கு அது பண்ணணும், இதை பண்ணணும். ஆனால் உண்மையான தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, நான் அந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை உருவாக்கி அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்காக பல ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி, அவங்களுக்கு கவுன்சில் பண்ணி, மென்டாரிங் பண்ணி, அவங்களுக்கு கம்யூனியன் கொடுத்து, அவங்க மூலமாக பல ஆத்துமாக்களை சபைக்குள்ளே கொண்டு வந்து ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை ரட்சிக்கப்பட வச்சு இப்படியெல்லாம் செய்யணுங்கிறது தான் தேவ திட்டம் என் மேலே இருக்குது. நான் என்னோட விருப்பம் ட்ராவல் பண்ணணும், ஆனால் தேவ திட்டம் இது. பட் என் விருப்பம் இதில் எப்போ உடையுது அப்படின்னா, நான் என்னைக்கு ஆண்டவரே நீர் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேனோ, அங்கே ஆண்டவர் வந்து லிட்டரலாக பிரேக் பண்ணுவார். என் லைஃப்பில் பிரேக் பண்ணுறத என்னால் லிட்டரலாக இப்போ ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கேன். இன்றைக்கி உங்க கூட உட்காந்து நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது உண்மையாக சொல்லணும்னா சென்னையை குறித்து ரொம்ப தெளிவான ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கேன். சென்னையில் எனக்கு ஒரு ஏரியா ஆண்டு சொல்லியிருக்காரு, அந்த ஏரியாவை குறித்து நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறேன். எனக்கு இப்போது லாஸ்ட் டைம் கூட நான் வெளிநாட்டிலேருந்து வரும்போது என்னை அலோவ் பண்ணல, அடுத்தடுத்து எனக்கு மீட்டிங் புக் ஆகிட்டே இருந்தது. பட் நான் சோமனும் ஆள் லெட்டரில் சொன்னார், இல்லை நீ கிளம்பிடு அப்படின்னு. வந்துட்டேன், அவ்வளோதான். இதே முன்னாடி இருந்த ஒரு ரஞ்சித் ஜெபான் என்ன பண்ணியிருப்பேன்னா, நிறைய மீட்டிங்ஸ் தானே இருப்போமே, நல்லா இருக்கும்ல. நிச்சயமா நமக்குமே நல்லா இருக்கும். அட் தி சேம் டைம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துறாரு. போஸ்ட்லாம் போடும்போது பார்க்குறவங்களுக்கும் அங்கே இருக்காரு இங்கே இருக்காரு எல்லாம் நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் விருப்பத்துக்கு கீழே வருது. ஆனால் என்னுடைய விருப்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டருடைய திட்டம்னு ஒன்று இருக்குல்ல, என் நினைவு ஓ நினைவு இல்லை அப்படிங்கிறாரு இல்லையா, அதை வந்து ப்ராப்பராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்.
விருப்பங்கள் ஆசைகள் எல்லாருக்குமே இருக்குங்க. இல்லாத மனுஷங்க உங்களுக்கு ஆசைகள் எதுவும் இல்லையா? நிறைய இருக்கு. நிறைய உங்களை மாதிரி நல்லா தமிழ்ல பாடினேன். நான் தமிழ்ல தாங்க பாடுறேன். ஸோ அதனால விருப்பங்கள் எல்லாம் எல்லாருக்குமே இருக்கும், ஆசைகள் இருக்கும். பட் எப்போ ஆண்டவரே நீங்கள் சொல்கிறத நான் செய்ய விரும்புகிறேன். பேதுரு எப்போங்க பயன்படுத்தினாரு, நான் உங்களை உண்மையாக நேசிக்கிறேன் அப்படின்னு 2 டைம் கேஷுவலாக சொல்கிறான். ஆனால் 3வது டைம் சொல்லும்போது கேட்குறாரு, என் ஆடை மேய்க்கிறியா அப்படின்னு, என் ஆடை நீ மேய்க்கிறியா அப்படின்னு. அங்கே தான் கமிட் பண்ணுறாரு. அந்த அந்த உண்மையானது ரியல் கமிட்மெண்ட். கரெக்டாக சொன்னீங்க, சரண்டர், அர்ப்பணிப்பு. அது வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்முடைய விருப்பங்களிலிருந்து மாறி தேவ திட்டத்துக்கு நேரம் நடக்க முடியும். அதான் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா நிறைய மியூசிக்கில் இருக்கக்கூடிய மியூசிக் விரும்பிகள்னு கூட சொல்ல மாட்டேன், மியூசிக்கு அவங்களோட கிஃப்டாக இருந்து அது மூலமாக காடை வர்ஷிப் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. அது மூலமாக மினிஸ்ட்ரி பண்ணுற நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான தெளிவாகவும் இது இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்மளுடைய விருப்பத்தை தாண்டி ஆண்டவர் அவங்க மேலே வச்சுருக்கிற பர்பஸ் நிறைவேறணுன்றது ஒன்று இருக்குது. அதை நீங்கள் ரொம்ப அழகாக உங்களுடைய லைஃப் ஜேர்னியில் எல்லாத்துலேயுமே வந்து பக்காவாக சொல்லிகிட்டே வந்துட்டீங்க. சரி, ஓகே. இப்போ ஒரு பாடல் எழுதி எல்லாம் பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே. இப்போது இது வந்து கொஞ்சம் ஓப்பனாக கேட்குறேனே, ஒரு கான்ட்ரவர்சியான மேட்ரு தான். இந்த செலப்ரிட்டி அப்படிங்கிற ஒரு இப்போது ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஒரு செலப்ரிட்டி அலை அப்படின்னு சொல்லலாமே. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இவங்களாம் செலப்ரிட்டிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செலப்ரிட்டி இப்போ நீங்களும் வந்து அந்த மாதிரி தான் ஒரு லைம் லைட்குள்ளே வந்துட்டீங்க, உங்கள் மேலே ஒரு ஸ்பாட் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மள எல்லாருமே வந்து ஒரு செலப்ரிட்டி, நீங்கள் சொன்ன மாதிரி நான் யாரெல்லாம் பார்த்தனோ அவங்க பக்கத்துலலாம் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த செலப்ரிட்டி அப்படிங்கிறது வந்து கிறிஸ்டியன் இதில் வந்து தேவைப்படுதா, இல்லை இது சொல்கிறவங்களா, இதை பார்க்குறவங்களா, இல்லை இது செலப்ரிட்டி வர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி ஒன்று மாறிட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க, நானும் செலப்ரிட்டியாக மாறணும் அப்படின்னு சொல்லி. இதில் உங்களுடைய பாயிண்ட் என்ன? செலிபிரிட்டி அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன் எதையுமே. ஆனால் என்னென்னா ஆண்டவரால் பயன்படுத்தப்படும் போது சில பிரின்சிபல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஸ்பாட் லைட்டில் நீங்கள் வர்றீங்க அப்படின்றீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நம்முடைய ஃபோன் வந்து கண்டினியூஸாக ரிங் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கண்டினியூஸாக ரிங் ஆகிட்டே இருக்குது. அப்போது நம்ம வந்து அந்த ஃபோன் எடுக்க முடியுமானா கட்டாய முடியாது. இப்போ தெரியாத நம்பர் சம்டைம் மியூட் பண்ணுவோம். கரெக்டாக மியூட் பண்ணுவோம். உடனே இப்போ இவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் பெரிய ஆட்கள். அப்படி கிடையாது. ஏன்னா அந்த டைம் தான் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுற நேரம். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சொன்னீங்களா இந்த ஸ்பாட் லைட், அது வந்துச்சு அப்படின்னாலே நமக்கு கமிட்மெண்ட் ஜாஸ்தி ஆகுதுன்னு அர்த்தமே தவிர நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகுது. இன்னும் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாகுது. அப்போ அதிகமாக அதுக்கேற்ற ரிசோர்ஸஸ், அதுக்கேற்ற ஃபைனான்சியல் சோர்ஸஸ், அதுக்கேற்ற செட்டப்ஸ் எல்லாத்தையுமே ஆண்டவரை வந்து கொண்டு வந்து மாற்ற ஆரம்பிக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ எல்லாம் நம்ம மாற்றலை, ஆண்டவர் மாற்றுறார். ஒரு டிவைன் பர்பஸ்க்காக தான் ஆண்டவர் எல்லாத்தையுமே கொண்டு வந்து மாற்றி அமைக்க ஆரம்பிக்கிறார். இப்போ கூட நீங்கள் கூட பாருங்களேன், ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ், அழகான சேர், அழகான கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்குறீங்க. இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது நீங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருப்பீங்க. கரெக்டாக நான் சொல்கிறது? அதே மாதிரி தான் எல்லாருமே சர்வன்ட்ஸ் ஆஃப் காட் தான். ஆனால் ஆண்டவர் வைக்கிற ஒரு பொசிஷன் ஒன்று இருக்கு இல்லையா, ஆண்டவர் செட் பண்ணுற ஒரு இடம்னு ஒன்று இருக்குது தெரியுமா, அங்கே நம்ம கண்டிப்பாக இருக்கணுங்கிறத தேவன் எதிர்பார்க்குறார். இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம எல்லாராலையும் ஈஸியாக யூஸ் அண்ட் த்ரோ பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து செலிபிரிட்டி அப்படின்னு சொல்கிறத விட கர்த்தர் கொடுத்த இடம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு பொசிஷன் பல பாடுபட்டு தான், கிரயம் செலுத்தி தான் அந்த இடத்துக்கு வர்றாங்க. சரிங்களா? ஸோ அப்போது இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் நானும் ஒரு செலிபிரிட்டி ஆயிடணும், செலிபிரிட்டி மைண்ட் செட்டப் பண்ணால் கிடையாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற தியாகங்களையும் அவங்க செஞ்ச கிரயங்களையும், இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன எவ்வளோ கொஸ்டின் கேட்டு தான் இந்த கொஸ்டின் கேட்குறீங்க. ஆமாம், கரெக்டாக? இப்போ நான் சொன்னதுனால இவர் இதெல்லாம் பட்டுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரா அப்படிங்கிறது தெரியுது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒருவேளை அந்த மைண்ட் செட்டப் அப்படி இருக்குன்னா, நானும் இப்படி ஆகணும், நானும் பாட்டெலாம் போட்டு எல்லாம் ரீச் ஆகணும், பல நாடுகளுக்கு போகணும், கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுத்துருப்பாருன்னா கட்டாயம் செய்வார். ஆனால் அதுக்கு பின்னாடி எந்த அளவு அந்த ப்ராசஸிங் பீரியடை தாண்டி வந்திருக்காங்கங்கிறத கொஞ்சம் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துக்கு வரலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. சூப்பர். இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஸ்பாட் லைட் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து ஃபெமிலியர் பர்சன் சொல்லலாம், செலிப்ரிட்டின்னு கிடையாது. அது எல்லாராலையும் அவங்களுடைய பாடல்கள் கேட்குறோம், அவங்கள நிறைய ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால. ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்காருல, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், அவர் செய்கிறார். நிச்சயமாக அதுதான். அதை வந்து நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி இது தேவன் தந்திருக்கிற பொசிஷன் அப்படின்னு நினைக்கும் போது இது வந்து பொருந்துது.
அதே நேரத்தில் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்ன்ற இடத்துக்கும் சில பேர் போயிடாம பார்த்துக்கணுங்கிறதும் வந்து ஒரு டிஸ்க்ளைமர். நான் தான் திரும்ப சொல்றேன், இது எங்களால் உண்டானதல்ல, இது அவர் கொடுத்த ஈவு. வெரி நைஸ், சூப்பர். உங்களுடைய பாடல்களில் உங்களுடைய ரொம்ப ஃபேவரட்டான பாடல் அப்படின்னா? எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட சாங்னா வழக்கரம் மூடிடுதே அப்படிங்கிற ஒரு சாங். ஏன்னா அதில் ஒரு ஃபர்ஸ்ட் கண்மலை மறைவினில் அழைத்து சென்று கரத்தின் மகிமையால் அணைத்து கொள்ளும் அப்படின்னு எழுதியிருப்பேன். புது வல்லமை பலன் தந்து இன்னும் உமக்கா எலும்பசின். இப்போ இருக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, இன்னும் என்னால் என்ன செய்ய முடியுமோ. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அப்படியே அதை பாடிடலாமே. கண்மலை மறைவினில் அழைத்து சென்று கரத்தின் மகிமையால் அணைத்து கொள்ளும். கண்மலை மறைவினில் அழைத்து சென்று கரத்தின் மகிமையால் அணைத்து கொள்ளும். புது வல்லமை பலன் என்னில் தந்து இன்னும் உமக்காய் எழும்ப செய்யும். புது வல்லமை பலன் என்னில் தந்து இன்னும் உமக்காய் எழும்ப செய்யும். வாழக்காரம் மூடிடுதே தேவ பிரசன்னம் நிரப்பிடுதே. அதாவது பாடு அப்படின்னு சொன்னால் உங்களை நிறுத்த முடியாது, அதே மாதிரி நீங்கள் பாடினீங்கன்னா எங்களால் நிறுத்த முடியாது. அந்த அளவுக்கு இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நிச்சயமாக உண்மையை சொல்லணும்னா தேவ பிரசனம் நிறைந்த பாடல்களும் உங்களுடைய குரலும் அதுக்கு வந்து அதுக்கேற்ற டியூனும் தராரு பாருங்க. தமிழில் இருக்கா? இதுதான் தமிழில் தானே இருக்கு. அது உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கு இல்லை, சில பேருக்கு வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கமெண்ட்டுக்கு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்குமேன்றதுக்காக. ஓகே, எனக்கு புரியுது. ஆனால் உங்களோட நிறைய சாங்கோட கமெண்ட்ஸில் கீழே பார்த்தோன்னா தமிழில் பாடுங்க அப்படின்லாம் இருக்கும். ஸோ அதை நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அதை அந்த பிரேக் பண்ணிடலான்றதுக்காக தான். ஓகே, இப்போ நீங்கள் யாரெல்லாம் பார்த்து வளர்ந்தீங்க அந்த வர்ஷிப் லீடர்ஸ்? உங்களுக்கு ரொம்ப எனக்கு இவரோட வர்ஷிப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய பேரை பார்த்து வளர்ந்துருக்கிறேன். ஃபாதர் பெர்க்மன்ஸ் எஸ்பெஷலி, பாஸ்டர் ஜஸ்டின் எடின்பரோ, பாஸ்டர் ஆல்வின் தாமஸ், வெஸ்லி மேக்ஸ்வெல் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க. பட் எனக்கு பர்சனலாக அப்படின்னா தட் இஸ் நன் அதர் தென் பாஸ்டர் ஜஸ்டின் எடின்பரோ. நீங்கள் சொல்லாமலே எங்களுக்கே ஆன்சர் தெரியும். அது பாதிப்பு நிறைய இருக்கு. உங்களுக்கே தெரிஞ்சுட்டே கேட்குறீங்க. அப்போ இல்லை, எப்போவுமே அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இப்போது டிஜே ஐயாவோட ஊழியத்தில் தொடப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா அவரை மாதிரியே வந்து சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த கண்ணை மூடி பேசுகிறதா இருக்கட்டும், அது இதை வந்து நம்ம வந்து என்னதான் அவங்கள அப்படியே காப்பி பண்ணுறாங்கன்றதை விட அந்த ஊழியத்தின் சாயல், தாக்கம், எஸ், இம்பேக்ட். ஜாசன் அண்ணா வந்து எனக்கு ரொம்ப அப்போ இருந்தே பிடிக்கும். ஏன்னா நான் ஊரில் ஒரு 11th படிக்கும்போது அவர் எங்கள் ஊருக்கு ஃபஸ்ட் டைம் வந்தார். அப்போ வந்து சும்மா ரொம்ப சிம்பிளாக வந்தார். இப்போவும் ரீசெண்டாக நான் மீட் பண்ணும்போது அவர்கிட்ட அதை சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் அப்போ அப்படி வந்துருந்தீங்களாண்ணா அப்படின்ட்டு. ஸோ அப்போ ரொம்ப சாதாரணமாக ஒரு சின்ன பையனாக வந்து அப்போ ஒரு வர்ஷிப் எடுத்தாங்க. அன்றைக்கி நான் பார்த்தேன் இப்படிலாம் வர்ஷிப் இருக்குமோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா எங்கள் ஊரில் அந்த ட்ரம்மு சும்மா கிட்டார் நார்மலாக அப்படி பண்ணுவாங்க. பட் அப்போ வந்தப்போ நான் பார்த்தேன். ஆனால் அப்போ இருந்தே எனக்கு ஜாசன் அண்ணாவுடைய எனக்கு எஸ்பெஷலி என்னென்னா அவர் சுமக்கிற அந்த தேவ பிரசன்னம். இப்படி வந்தவொடனே யாரையும் பார்க்க மாட்டாங்க, கண்ணை மூடி நின்றுவாங்க, ஆண்டவரை மட்டும் பார்ப்பாங்க. அதில் ஒவ்வொன்றையும் சொல்லுவாங்கல்ல, நான் தனி அறைக்குள்ளே செய்கிறது தான் பலிபீடத்தில். ஸோ அது நிறைய விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் பர்சனலாக அவர்கிட்ட இருந்து. ஸோ அதனால் அவருடைய ஊழியம் என்னை தாக்கி இருக்கிறது, என்னை மாற்றி இருக்கிறது. ஏன்னா அவருடைய கான்செப்டில் நான் அழுது ஒப்பு கொடுத்துருக்குறேன். நேசிக்கிறேன் உண்மை தானே பாடும்போது கையை உயர்த்தி அழுது ஒப்பு கொடுத்துருக்குறேன். இவங்க எல்லாருடைய பாடல்களுமே எனக்கு ரொம்ப இதாக இருந்திருக்கு. எஸ்பெஷலி ஆல்வின் அண்ணாவுடைய உங்க முகத்தை பார்க்கணுமே, ஏசையா, எங்கள் காலேஜில் தான் அவருடைய ஃப்ரீடம் கான்செர்ட் நடந்தது. இப்போ கூட நேற்று கூட நான் அண்ணா சர்ச்சில் தான் நேற்று நான் ப்ரீச் பண்ணேன் ஆக்சுவலாக. அதனால் ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் ஃப்ரைடேவும் நேற்றும். அதனால் எல்லாருமே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இம்பேக்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் ஜாசன் அண்ணா கொஞ்சம் ஒரு ஸ்டெப். ஜாசன் அண்ணா நீங்கள் சொன்னதுனால நானும் வந்து அவரை கூட இன்டர்வியூ பண்ணும்போது இதை சொல்லணும்னு வச்சுட்டு அந்த மேட்ரு. நம்ம எல்லாருமே அவரோட அந்த வர்ஷிப் பார்க்குறோம், சாங் பார்க்குறோம். மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷையில் அப்படி பேசிக்கிட்டே இருப்பார். அதாவது கொஞ்ச நேரம் அங்கே சும்மா நிற்கிறாருன்னா அவர் சும்மா நிற்க மாட்டார், டங்ஸ்லேயே தான் இருப்பார். இதுக்கு வந்து நான் வந்து ஐ விட்னஸ். நம்ம போயிட்டு பேசுகிற அந்த கேப்பில் கூட ஆன்சர் பண்ணிட்டு திரும்ப அவர் கண்டினியூ. நானும் ஒரு விட்னஸ். அதுதான் சொல்கிறேனே, அவருடைய பாடலும் பேசி அவருடைய வாழ்க்கையும் பேசுது அப்படின்னு நான் சொல்லுவேன். உண்மை. சூப்பர். இப்போ வந்து
அண்ணன் மாதிரியே ஸ்லாங்கு பாடல் எல்லாமே வந்துருச்சு. இருக்கட்டும் இதுக்கு எதாவது நீங்கள் ஆன்சர் பண்ணி கட்டாயமாக மாற்றிடுவீங்க. ஓகே, அது இம்பேக்ட், சரி, அது okay, அப்படியே சிக்னேச்சர், வச்சுக்கோங்களேன். அந்த சிக்னேச்சர், அந்த சாயல் எல்லாமே இருக்கு. ஓகே. இப்போ அண்ணன் மாதிரியே வந்து இப்போது கான்செர்ட்லேயும் அண்ணனோட கான்செர்ட்லாம் ஒப்பு கொடுத்துருக்கேன். உங்களுடைய கான்செர்ட்டில் ஒப்பு கொடுக்க வேண்டிய நிறைய வாலிபர்கள் இப்போ எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கான்செர்ட்டுக்கு தயாராகிட்டீங்க. ஆக்சுவலி லாஸ்ட் கான்செர்ட்லேயே அது நடந்தது இல்லையா? நிறைய வாலிபர்கள் அழுது ஒப்பு கொடுத்தாங்களே எங்களுடைய பிளேஸில் 24ல். நீங்கள் பார்க்குற உங்களுடைய வியூ, அதாவது கான்செர்ட்டை சரியாக பார்க்குற மக்களும் இருக்கிறாங்க, கான்செர்ட்டை வேறு மாதிரி பார்க்குற மக்களும் இருக்கிறாங்க. மேலே கான்செர்ட்டை நடத்துகிற இடத்துலையும் கான்செர்ட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து மக்களை பார்க்குற இடத்துலையும் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் கான்செர்ட் எப்படி? சரி, என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் கான்செப்ட் வந்து இன்றைக்கி நிறைய பேர் உண்மையாக மாற்றிருக்குங்க. எஸ்பெஷலி இந்த எனக்கு முன்பதாக எழுப்பப்பட்ட சகோதரர்கள், அண்ணன்மார்கள், இவங்க பண்ண கான்செப்ட்ஸில் தொடப்பட்டு இன்றைக்கி நிறைய பேர் ஊழியர்களாக, பிரபலமான ஊழியர்களாக இருக்கிறாங்க. நான் அப்படியே சொல்கிறேனே, ஒரு வேர்டு யூஸ் பண்ணியே சொல்கிறேனே, ஏன்னா நீங்கள் தான் செலிபிரிட்டி அப்படின்னு சொன்னீங்க. இல்லை, கரெக்ட் தான். பிரபலம்ன்றது ஃபெமிலியர். வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற தூத்துக்குடியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாச ஃப்ரீடமில் தொடப்பட்ட ஒருத்தர், அவருடைய பாடல் இன்னைக்கு லட்சங்களை கோடிகளை ஆசீர்வதிச்சிருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் சர்ச் வச்சுருக்காங்க. ஐடியிலேருந்து ஜாபை விட்டுட்டு வந்து நிறைய பேர் சர்ச்சினுடைய பாஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாரும் சொல்லுவோம், இவ்வளோ லைட் செலவு பண்ணி, இவ்வளோ காசு செலவு பண்ணி இவங்க இதை பண்ணுறாங்களே, இதெல்லாம் அங்கே கொடுக்கலாமே, இங்கே கொடுக்கலாமே, அது கொடுக்கலாமே, இது கொடுக்கலாமே, எல்லாரும் சொல்கிறாங்க. அதுதானே எல்லாரும் சொல்கிறாங்க. சொல்கிற எத்தனை பேர் செய்கிறாங்க நான் கேட்குறேன்? சொல்கிற எத்தனை பேர் நீங்கள் கொண்டு வர்ற காரியங்களுக்கு தான் என்ன சொல்லுவாங்க? அங்கே அனுப்பி சர்ச் கட்டலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நீங்கள் பண்ணலாமே. பட் என்னென்னா, இங்கே இவங்க நடத்தும்போது, நாங்கள் பண்ணும்போது அதில் எவ்வளோ வாலிபர்கள் தொடப்படுறாங்க, எவ்வளோ பேர் ஒரு பாட்டில் கண்ணீர் விட்டு அழுதவங்க, எவ்வளோ பேருடைய வாழ்க்கைகள் மாறின சாட்சி இருக்குது. ஆராதிக்கும் போதே, அந்த ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போதே எவ்வளோ பேருக்கு கேன்சர் கட்டியெல்லாம் உடையுது, அற்புதங்கள் நடக்குது, வாலிபர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க, பாவத்தை தூக்கி எறிகிறாங்க. இப்படி பல காரியங்கள் நடக்கிறதுனால என்னை பொறுத்தளவில் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வர்ற கான்செப்ட் அங்கே ஆண்டவர் செயல்படுகிறதுக்கு, அவருடைய கிரியைகளை நடப்பிக்கிறதுக்கு ஏதுவாக தான் இருக்குமே தவிர அதுக்கு விரோதமாக இருக்காது. ஆனால் ஆண்டவர் நாமத்துக்கு அகெயின்ஸ்டாக நம்ம கொஞ்சம் காலரை தூக்கி விட்டோம் அப்படின்னா எல்லாமே போயிடும். நீங்கள் சொன்னீங்க பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் பண்ணுறதில்லை. வெரி நைஸ். உங்களுடைய கான்செர்ட்ஸ்க்கும் நீங்கள் இனிமேல் வெளியிட போகிற உங்களுடைய புதிய புதிய பாடல்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள், ப்ரேயர்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. உங்களோட டெஸ்டிமனி நிறைய பேருக்கு வந்து பிளெஸிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. இந்த நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஆண்டவர் உங்களை என்ன விரும்புகிறாரோ அதை செய்கிறதுக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் உங்கள் மூலமாய் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். God bless you. Thank you so much. God bless.